எக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சூரரை போற்று படத்துல சூர்யா கிட்ட அவர் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவார் பாத்தீங்களா, நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. அதே மாதிரிதான் இன்னைக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கரெக்டா இன்னைய தேதியிலிருந்து 4.5 வருஷம் முன்னாடி நம்ம கிட்ட இருந்து ஒரு ப்ரொஜெக்டர் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, 20,000 ரூபாய் சம்திங் வாங்கியிருந்தாங்க. இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, அவங்க ப்ரொஜெக்டரை நம்ம கிட்ட சென்ட் பண்றதுக்காக செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. இது இயல்பு தான். சப்போஸ் நான் அன்பாக்ஸ் பண்ணும் போதோ இல்ல நான் திருப்பி சென்ட் பண்ணும் போதோ ஏதாவது ஒரு அக்சசரிஸோ இல்ல சம்திங் மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் கொடுக்குற அமௌண்ட்ல இருந்து கழிச்சுப்பாங்க. அவங்க கிட்ட என்னோட டீல் முடிஞ்ச பிறகு அந்த அமௌண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நார்மலா நடக்கிற ப்ராசஸ். கரெக்டா ஒரு வருஷம் மட்டும் தான் எனக்கு ப்ரொஜெக்ட் அனுப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் அனுப்புறத நிறுத்திட்டாங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம பழைய வீடியோஸ் பார்க்கும்போது நான் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி நம்பர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ப்ரூஃப் கொடுங்க அப்படின்றாங்க. 4 வருஷம் முன்னாடி கொடுத்த அமௌண்ட்டுக்கு எங்கெங்க ப்ரூஃப் இருக்கும்? நீங்க ப்ரூஃப் கொடுத்தாதான் நாங்க தரோம், இல்லைன்னா நாங்க தரமாட்டோம் அப்படின்னாங்க. ப்ரூஃப்னா என்ன பண்றது? நான் ஆனா ஆன்லைன்ல அமைச்சேன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் என்ன பண்ணேன், HDFC பேங்க்ல போயிட்டு 2021க்கான ஃபுல் இயர்க்கான ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுங்கன்னாங்க. 2 நாள்ல எனக்கு இமெயில் பண்ணிட்டாங்க. அந்த இமெயில போய் பார்த்தா கரெக்டா அந்த கம்பெனி பேர் போட்டு நான் அமௌண்ட் கொடுத்தது இருந்துச்சுங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஒரு இமெயில் அனுப்பிச்சு விட்டேன். நீங்க வந்து பணம் வந்து எனக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு, இன்னும் ஒரு 3 நாள் எனக்கு பே பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்ததும் ஒன்னும் பேச முடியல. நான் சப்போஸ் ஸ்கிரீன்ஷாட் வச்சு இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு அந்த பணம் வந்திருக்காது. நீங்களும் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல நீங்க ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணிட்டு ஏமாத்துறாங்கன்னா, நீங்க ஒரு ப்ராப்பரான இமெயில்ல அவங்களுக்கு டிரான்சாக்சனை சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சென்ட் பண்ணணும். இன்னைக்கு அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க. ஃபுல் அமௌண்ட்டும் வரல. ஒண்ணுமே வராததுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல